அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருகிறது. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல வேண்டும், இந்த பிரதோஷத்தில் நம்ம எப்படியெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷமே மிக சிறப்பானது. இதில் ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. இதில் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷத்தை ருண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான நாள். இந்த நாளில் நம்மளுக்கு பிரதோஷம் வருவது ருண பிரதோஷமாக நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த ருண பிரதோஷத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். இதில் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அடியோடு அழிக்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது இந்த பிரதோஷம் எந்த அளவுக்கு சிறப்பானதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதே நாளில் நம்மளுக்கு மகாபரணியும் வருகிறது. மகாபரணி அன்று நான் ஏற்கனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த மகாபரணி அன்று நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் வரும் பொழுது இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றுவாங்க. இது எதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா, 5 தீபங்கள் நம்ம ஏற்றணும். இந்த 5 பூதங்களை குறிக்கக்கூடியது தான் இந்த 5 தீபங்கள். 5 பூதங்களும் நம்மளுக்கு எந்த ஒரு அழிவுகளும் இல்லாமல் நம்மளை நல்லபடியாக பாதுகாக்கணும், நம்மளுக்கு நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று இந்த தீபத்தை ஏற்றுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருது. பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு சிலர் வெளியில் சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே வச்சு அதை அழுது புரண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்தவங்க கூட அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது. இந்த பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வோம். கடவுள்கள்லேயே ரொம்ப எளிதாக நம்மளுக்கு வரத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிவபெருமான் மட்டும்தான். நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவரை வழிபாடு செஞ்சு அவர்கிட்ட இருக்கிற வரங்களை பெற்றலாம். இந்த தெய்வங்களுக்கு என்ன நியதி அப்படின்னா, நம்ம என்னதான் பாவங்கள் செஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் கெடுதல் செஞ்சிருந்தாலும் நாம் அவரை நினச்சி முறையாக வழிபட்டோம் அப்படின்னா அதற்கு அவங்க கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது கடவுளுக்கே விதித்த நியதி. அப்போது நாம் உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும். அதுக்காக நம்ம எல்லா கெடுதலும் செஞ்சுட்டு போய் சாமியை கும்பிட்டா சாமி நம்மளுக்கு நல்லது செஞ்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நம் வேலைகளை நாம் முறையாக நேர்மையாக செஞ்சோம் அப்படின்னா கடவுள் எப்பவுமே நம்ம கூடவே இருப்பார். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை பிரதோஷ வேளையில் பிரதோஷ நேரத்தில் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 5 முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. பால், தயிர், தேன், திருநீர், சந்தனம், திருமஞ்சள், அப்புறம் கரும்புச்சாறு, இளநீர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க.
நெய் தீபங்கள் 2 சிவபெருமானுக்கு ஏற்றுங்க. அங்கேயே அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே கோயில்லையே ஒரு ஓரமாக ஒரு அமைதியான இடமா பார்த்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை 5 முறை நீங்கள் சொல்லணும். சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானே. இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லி சிவபெருமான் கிட்ட மனதார உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை சிவபெருமான் கிட்ட மனதார மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். இந்த மகாபரணி தீப நாள்லையும் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாள். அப்போ இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரிதாக இது மாதிரி சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் மிக மிக கம்மியாக தான் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம பல பிரச்சனைகளை தீர்க்கும். அதனால் கட்டாயம் இந்த நாளில் நீங்கள் பிரதோஷ வழிபாடு முடிச்சுட்டு பரணி தீபம் ஏற்றிக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படித்தான் செய்ய வேண்டும். உங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னாலும் அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை காட்டி நீங்கள் அந்த 6 மணிக்கு உள்ளாராக நீங்கள் இந்த வழிபாட்டை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணிக்கு மேலே இந்த பரணி தீபத்தை நீங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்க. உங்கள் முன்னோர்களுக்கு, அதாவது யமதர்மராஜா பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபத்தை யார் ஒருவர் ஏற்றுகிறார்களோ அவர்கள் முன்னோர்களும் சரி, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களினுடைய சந்ததியினருக்கும் யமவாதனையில் இருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு யமதர்மராஜாவே சொன்ன தீபம்தான் இந்த பரணி தீபம். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அகால மரணங்கள் ஏற்படும். வாழ இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு வயதிலேயே அவங்க காலமாயிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா மகாபரணி இன்றைய தினம் இந்த பரணி தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும். சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சிவபெருமான் அதை கண்டிப்பாக கொடுப்பார். நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.